வணக்கங்க. என் பேர் அஸ்வின் குமார், அட்வொகேட். பேசிக்கலாக நான் அட்வொகேட்டுங்க, ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஸ்கோடா கார் பற்றி கேட்டுறேங்க. ஆக்சுவலாக நான் நிறைய செக்மெண்ட் கார்ஸ் வச்சுருக்கேன், ஹையர் செக்மெண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். அந்த ஹையர் செக்மெண்ட் கார்ஸ் வச்சுருக்க பிறகு 2015 என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஸ்கோடா கார் எடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணார். நான் ஸ்கோடாலாம் அக்டோவியா எடுத்தேன், ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டேஷன் எடுத்தேன். அவர் என்கிட்ட சொல்லும்போது, நீங்கள் எடுங்க, உங்கள் ஹையர் செக்மெண்ட் கார்ஸுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும், மோரலஸ் இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் கார் எடுத்த பிறகு தான் தெரியும், மோரலஸ் கிடையாதுங்க, அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் என்னோடய ஹையர் செக்மெண்ட் கார்ஸை விட இந்த காரை நான் யூஸ் பண்ணது தான் ஜாஸ்தியாக இருக்கும் என்னோடய கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அப்படின்னும் போது பெரிய காரோட கம்பேர் பண்ணி நம்ம பயந்துட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. ஈவன் சின்ன காருக்கு என்ன செலவாகுதோ அதுதான் என்னோட ஆக்டிவேக்கே செலவாகுது. ஏன்னா அதுக்கு வந்து என்கிட்ட ரெக்கார்ட் ப்ரூஃபாக இருக்குது, பில்ஸ் எல்லாமே. அதே மாதிரி எஸ்ஜிஆர் காரை பொறுத்த வரைக்கும் ரெண்டே வார்த்தை தான் சொல்லுங்க, முன்னாடி சிம்பிள், இப்போ சூப்பர், அந்த மாதிரி வச்சுருந்தாருங்க. ரொம்ப டாப்பாக பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிசப்ஷன், ஈவன் ஸ்டாஃப்லேருந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. அது மாதிரி பில்லும் ரொம்ப ரீசனபுள். அதை நீங்கள் வந்து நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் வாக்காக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.